ஹாய் காய்ஸ். கேஸ் அடுப்பு பார்த்துருப்பீங்க, இண்டக்ஷன் அடுப்பு பார்த்துருப்பீங்க, ஏன் விரவு அடுப்பு கூட பார்த்துருப்பீங்க. இன்ஃப்ராரெட் அடுப்பு பார்த்துருக்கீங்களா? இருங்க காட்டுறேன். இதுதான் நம்ம இன்ஃப்ராரெட் அடுப்பு. ஆன் பண்ணி காட்டுறேன் இருங்க. ஆக்சுவலி இந்த அடுப்பில் வந்து எந்த சட்டியை வேணாலும் வைக்கலாம். நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கிற அந்த சட்டியை தானே வைப்போம், அலுமினியம் கோட்டோடு போட்டது அந்த மாதிரி. இதில் வந்து நீங்கள் எந்த சட்டியை வேணாலும் வைக்கலாம். இவங்க கொஞ்ச நேரத்தில் அப்படியே கலர் மாறும் பாருங்க. இது வந்து இன்ஃப்ராரெட் அடுப்பு. இது வந்து 70 திரஹம்ஸ் 80 திரஹம்ஸ் தான். இது ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி ஒர்த்தான்னு கேட்டாக்கா செம ஒர்த்து. இது வாங்கி ஊருக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம், செம்மையாக ஒர்க் ஆகும். இதில் வந்து எந்த சட்டியை வேணாலும் வைக்கலாம். அங்கே பாருங்க, நான் வந்து ஒரு இதெல்லாம் இதில் வைக்க முடியாது, இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்க முடியாது. நம்ம வீட்டில் கரண்ட் அடுப்பு இருக்கோம்ல, அதில் இதெல்லாம் வைக்க முடியாது. பட் இதெல்லாம் வைக்கலாம். எந்த சட்டி வேணாலும் வைக்கலாம், பெரிய சட்டி எந்த சட்டி வேணாலும் வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹீட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி கீழே காட்டுறேன். கீழே என்ன கலர் ஆகுது பாருங்க, தெரியுதா? நெருப்பு கங்கு. இதில் கையெல்லாம் வைக்க முடியாது. காஷன் ஹாட் சர்ஃபேஸ்ன்னு போட்டிருக்கு. பா, வேற லெவலில் இருக்கு. இப்போதான் ரீசெண்டாக வாங்கணும். முன்னாடியே வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், பட் இப்போ தானே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக ஆகும். அடுப்பில் வந்து எது வேணாலும் வச்சு குக் பண்ணிக்கலாம். இல்லை செமையாக இருக்கும். இந்த மாதிரி அடுப்பு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட்ல வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன். பார்த்துருக்கேன் ப்ரோ, இதெல்லாம் பழசு தான், நீங்கள் பழைய வீடியோ போடுறீங்க அப்படின்ட்டு. இத்தனை வருஷமாக துபாயில் இருக்கிறேன். நானே வந்து இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக வந்து இந்த அடுப்பையே பார்த்தேன். இந்த மாதிரி அடுப்பு பிடிச்சிருந்தா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.